Good morning. All of you welcome to our Max Ma'am channel. கண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? கண்ணு இன்னைக்கு நாம பார்க்க போறது 12th 4th chapter inverse trigonometry. நான் சொல்றது புரியுதா தங்கம்? inverse trigonometryல example 414 தான் பார்க்க போறோம். example 414 கண்ணு ஒண்ணுமே இல்லை. if cot inverse of 1/7 equal to theta, find cos theta. cot inverse கொடுத்திருக்காங்க, நம்ம cos theta கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப கவனமா பாருங்க. cot inverse of 1/7 equal to theta. இப்ப cot inverse அந்த சைடு கொண்டு போயிருங்க. இங்க 1/7 மட்டும்தான் இருக்கும். அப்ப 1/7 equal to cot inverse அந்தாண்ட போச்சுன்னா cot theta. அப்ப cot எதனுடைய ரெசிப்ரோக்கல்? tan உடைய ரெசிப்ரோக்கல். அப்ப cot tan மாறும்போது இது ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப 7/1 பாருக்கன்னு கொடுத்துருக்கிறது அவனே தீட்டான்னு கொடுத்துருக்கிறான். நமக்கு இந்த cot inverse நீக்கணும். அப்ப cot inverse அந்த சைடு கொண்டு போயிரு. அப்ப 1/7 equal to cot inverse அந்தாண்டு போச்சுன்னா cot theta. இப்ப புரியுதா? இந்த cot tan தீட்டாவா மாத்து. அப்ப இது ரெசிப்ரோக்கலா மாறி 7/1 மாறி போயிடும். காட்டோடைய ரெசிப்ரோக்கல் tan தீட்டா. இப்ப புரிஞ்சுதா கண்ணு? இப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துரு. தீட்டா ட்ரையாங்கிள் போட்டுக்கோ. tan அப்படின்னாவே உனக்கு ஃபார்முலா தெரியும். ஆப்போசிட் சைட் பை adjacent சைட். அப்ப ஆப்போசிட் சைட்ல 7 இருக்கு, adjacent சைட்ல 1 இருக்கு. அப்ப தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைட்ல 7, தீட்டாவுக்கு adjacent சைட்ல 1. இப்ப 7 1 தெரிஞ்சு போச்சு. ஆப்போசிட் சைடும் adjacent சைடும் தெரிஞ்சு போச்சு. ஹைபாட்னியூஸ் வேணும். ஹைபாட்னியூஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ரூட்டுக்குள்ள ஆப்போசிட் சைடையும் adjacent சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்ப ரூட்டுக்குள்ள 7 ஸ்கொயர் பண்ணா 49, 1 ஸ்கொயர் பண்ணா 1. நல்லா கவனமா பாத்துக்கன்னு. ஹைபாட்னியூஸ் வேணும்னா ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர்டு பிளஸ் adjacent சைடு ஸ்கொயர்டு. புரியுதா? அப்ப therefore ரூட்டுக்குள்ள 50 வந்துரும். இந்த 50ய 25 into 2, 225 தானே 50. அப்ப 25 வெளியில வரும்போது 5 root 2ன்னு எழுதலாம். 50 புரியுதா தங்கம்? ஒண்ணுமே இல்லடா சாமி. கணக்கு cot inverse 1/7 equal to தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. cot inverse நீக்கினா போத் சைடு காட்ட சேர்த்து, இங்கேயும் காட்ட சேர்த்து இங்கேயும் காட்ட சேர்த்து காட்டும் cot inverse கேன்சல் ஆயிரும். 1/7 இங்க காட் சேர்த்துனா cot தீட்டா. இத ரெசிப்ரோக்கலாமா புரியுது? இப்படியும் சொல்லலாம், அல்லது cot inverse இந்த சைடு வந்தா காட்டா மாறும்னு சொல்லலாம். அப்ப காட்டோடைய ரெசிப்ரோக்கல் tan. அப்ப 1/7 உடைய ரெசிப்ரோக்கல் 7/1. இது ரெசிப்ரோக்கலா மாறும்போது இது ரெசிப்ரோக்கலா மாறும். tan தீட்டாவுடைய ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. அப்ப நீ இதுலயே கூட நீ போட்டுக்கலாம். இது டேனா மாத்தி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப இது காட்டுடைய ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சா நீ அப்படியே போட்டுக்கலாம். காட்டுக்கு ஃபார்முலா உனக்கே தெரியும். adjacent சைடு பை ஆப்போசிட் சைடு. தெரியுதா? இல்ல எனக்கு ஈஸியா டேனுக்கு மாத்திரேன்னா பாத்திக்கோ. அப்ப புரியுதா? அப்பதான் ஈஸியா ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. அப்ப ஆப்போசிட் சைடுல 7, adjacent சைடுல 1. அப்ப தீட்டா இந்த ட்ரையாங்கிள், தீட்டாங்கிற ட்ரையாங்கிள் 90 டிகிரி, தீட்டாங்கிற ட்ரையாங்கிள் வர தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு 7, தீட்டாவுக்கு adjacent சைடுல 1. இப்ப நம்ம ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னியூஸ் வேணும்னா ரூட்டுக்குள்ள ஆப்போசிட் சைடு ஸ்கொயர்டு பிளஸ் adjacent சைட ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 7 ஸ்கொயர் பண்ணா 49, 1 ஸ்கொயர் பண்ணா 1. அப்ப ஆட் பண்ணினா ரூட்டுக்குள்ள 50, ரூட்டுக்குள்ள 50ய 25 into 2ன்னு எழுதலாம். 225 50, 25 வெளியில வந்தா 5 root 2. இதுல இருந்து cos theta. cos theta உடைய ஃபார்முலா என்ன? adjacent side by hypotenuse. அப்ப தீட்டாவுக்கு adjacent சைடுல 1 இருக்கு, ஹைபாட்னியூஸ் 5 root 2 இருக்கு. இதுதான் ஆன்சர். புரியுதா தங்கம்? இதுல ஏதாச்சும் சந்தேகமா இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.